எல்லாருக்கும் ஜெய்ஹிந்த். உங்களோட கனவாக இருக்கிறத ரயில்வே போலீஸ், அந்த கனவை நிஜமாக்குறதுக்கு இந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. ரயில்வே போலீஸுக்கு பொறுத்தளவில் நமக்கு எந்த மாதிரி வெல்ஃபேர் கிடைக்கும், நமக்கு அதில் ஜாயின் பண்ண என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரயில்வே போலீஸ் அப்படின்னா முக்கியமான ஒரு பாயிண்ட்டை கவனிக்கணும். என்ன காம்படிஷன் அதிகம். எஸ்எஸ்சி ஜிடியை விட ரயில்வே போலீஸ் காம்படிஷன் அதிகம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ரயில்வே போலீஸுக்கு அவ்வளோ வெல்ஃபேர் இருக்குது. ஃபேமிலியிலேருந்து நம்ம சர்வீஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாத்துக்கும் பயங்கரமான வெல்ஃபேர், நல்ல சம்பளம், நல்ல போனஸ். ஃபஸ்ட்டு ரயில்வே போலீஸோட ஃபஸ்ட்டு டியூட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுழற்சி முறையில் டியூட்டி நடக்கும். டியூட்டி 8 மணி நேரம் ஷிஃப்ட்டு, 12 மணி நேரம் ஷிஃப்ட்டுன்னு சுழற்சி முறையில் டியூட்டி நடக்கும். அவங்களோட மெயினான டியூட்டி இப்போ பார்த்துருப்போம் ஸ்டேஷனில், ரயில்வே ஸ்டேஷனில். அவங்க டியூட்டி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேஷனை அவங்க கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது, அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது. எந்த தப்பு நடக்காமல், எந்த கடத்தல், தங்கம் கடத்தல், பொது கடத்தல் எதுவும் நடக்காமல் வச்சுக்கிறது தான் அவங்களோட மெயின் வேலை. தண்டவாளங்களை பாதுகாக்கிறது, சிக்னலில் கரெக்டாக இருக்கணும்னு பாதுகாக்கிறது. அதில் பெண்களும் சர்வீஸ் பண்ணுறாங்க, ஆண்களும் சர்வீஸ் பண்ணுறாங்க. நைட் ஷிஃப்ட்டு, பகல் ஷிஃப்ட்டு, 2 ஷிஃப்ட் இருக்குது. இதில் கண்ட்ரோல் ரூம் டியூட்டி, போலீஸ் ஸ்டேஷன் டியூட்டி, ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் டியூட்டி, இந்த மாதிரி டியூட்டிகள் இருக்குது. ரெண்டாவது நம்ம பார்த்துருப்போம், எக்ஸ்பிரஸில் நம்ம லாங் ட்ராவல் போகிற எக்ஸ்பிரஸில் கன்னோட பெட்ரோலிங் பண்ணுவாங்க. அது ஒரு விதமான டியூட்டி. அவங்களுக்கு லொக்கேஷன் கணக்கு பண்ணி இங்கேருந்து இத்தனை தூரம், இத்தனை ஊர் வரைக்கும் போகணுங்கிற மாதிரி லொக்கேஷன் கணக்கு பண்ணி அவங்களுக்கு டியூட்டி ஒதுக்கப்படுது, சுழற்சி முறையில் ஒதுக்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன், அதாவது அந்த பிளாட்ஃபாரத்துக்கு பிளாட்ஃபாரம் பெட்ரோலிங் பண்ணுவாங்க. பயணிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, எதாவது இடையூறு இருக்கான்னு செக் பண்ணிட்டே இருப்பாங்க. வரிசை ஏறுறாங்களா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அது பெட்ரோலிங் டியூட்டி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம என்ட்ரி ஆகும்போது உள்ளே இந்த பயணிகளை செக் பண்ணுறதுக்கு, இந்த பேக்லாம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேனர் இருக்கும், அங்கே உட்காந்துருப்பாங்க. அது போதைப்பொருள் கடத்தல், மற்ற ஏதாவது இல்லீகலாக நடந்ததுன்னா அதை தடுக்கிறதுக்காக அங்கே ஒரு டியூட்டி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபேமிலி ட்ரெயினில் போகிறதுக்கு, இல்லை அவங்க ட்ரெயினில் போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சலுகைகள் இருக்குது. ஃபேமிலி கோட்ரஸ் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சம்பளம் ஜாஸ்தி, சலுகைகள் ஜாஸ்தி. மற்றபடி டியூட்டி எஸ்எஸ்சி ஜிடி, அதாவது சிஏபிஎஃப்பை விட ஆர்பிஎஃப்க்கு ஏன் காம்படிஷன் அதிகம் அப்படின்னா, இது ஒரே காரணத்தினால தான். டியூட்டி ஹார்டு கிடையாது, ஃபேமிலி வச்சுக்கலாம், ரொம்ப அலைய வேண்டியதில்லை. 90% லோக்கல்லே போஸ்டிங் கிடைக்கும். சவுத்தர்ன் ரயில்வே, நார்த்தன் ரயில்வே கிடைக்கும். இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் மற்ற சிஏபிஎஃப், எஸ்எஸ்சி ஜிடியை விட, ட்ரேட்மேனோட ரயில்வே போலீஸுக்கு அவ்வளோ காம்படிஷனு. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையும் விட கொஞ்சம் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. ஏன்னா இப்போ ஒரு வேக்கன்சி இஷ்யூ பண்ணாலும் 1000 பேர் நிற்கிறாங்க. அவ்வளோ காம்படிஷன் நடக்குது. அதனால் இந்த வாய்ப்புகள்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. சும்மா அட்டன் பண்ணுவோம், கிடைச்சா போகுது, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மனநிலைமையில் அட்டன் பண்ணாதீங்க. கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அவ்வளோ காம்படிஷன். எவ்வளோக்கு பெஸ்ட்டாக படிக்கிறீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் பாஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா சும்மா டைப் பண்ணுவோன்னா நீங்கள் ட்ரையே பண்ணாதீங்க, வேஸ்ட். அது உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு காம்படிஷன் நடக்குது. அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இவங்களுக்கு போஸ்டிங் லோக்கல்லே கிடைக்கும், நம்ம ஹோம் ஸ்டேட்லேயே கிடைக்கும். இப்போ இவங்களுக்கு குவார்ட்டர்ஸ் வசதி, சம்பளம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன சம்பளம் கிட்டத்தட்ட 1.5 மாதம் போனஸ். எந்த டிபார்ட்மெண்ட்லேயுமே 1.5 மாதம் போனஸ் கிடையாது, ரயில்வேக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ரயில்வேயில் வருமானங்கள் இருக்கிறதுனால ரயில்வே போலீஸுக்கு 1.5 மாதம் போனஸ் கிடைக்கும். ஃபேமிலிக்கு டிக்கெட்டு, இவங்க போகிறதுக்கு டிக்கெட்டு அப்படிங்கிற மாதிரி வெல்ஃபேர் கிடைக்கும். அதனால் ரயில்வே போலீஸுக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்டோட ரயில்வே போலீஸுக்கு பயங்கரமான காம்படிஷன் இருக்குது. அதனால் மனசில் வச்சுக்கோங்க. டியூட்டி ரொம்ப ஹார்டு கிடையாது, ரொம்ப ஈஸி தான். நம்ம யோசிக்கிற அளவுக்குலாம் ரொம்ப ஹார்டான டியூட்டி போடுவாங்கலாம் கிடையாது. சுழற்சி முறையில் தான் டியூட்டி போடுவாங்க. பண்டிகை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான கூட்டமாக இருக்குது ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கு ஆர்பிஎஃப் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். டிக்கெட் கவுண்டர் ட்ரெயின், இந்த மாதிரி சின்ன லோக்கல் ஸ்டேஷனுக்குள்ளேயே டியூட்டி வரும். ஸ்டேஷனை ஒட்டியே குவார்ட்டர்ஸ் வசதி அவங்களுக்கு இருக்குது. வெளியில் இருந்தாலும் வெளியில் அவுட்லைங் வச்சுக்கலாம் ஃபேமிலியே. அதனால தான் இந்த ரயில்வேக்கு மட்டும் இவ்வளோ காம்படிஷனு. ரயில்வேல என்ன ஸ்டாஃப் ஆனாலும் எல்லா வெல்ஃபேரும் கிடைக்கும். ஆனால் ரயில்வே போலீஸுங்கிறது அது ஒரு விதமான ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ். அதனால் நீங்கள் எஸ்ஐக்கு ட்ரை பண்ணுங்கள், இல்லை கான்ஸ்டபுள்னால் நீங்கள் கான்ஸ்டபுள் ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட்டான ஷாப் என்னை பொறுத்தவரைக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது ஆர்பிஎஃப் ஃபஸ்ட்டாக தான் வைப்பேன். ஏன்னா அவ்வளோ சூப்பரான வேலை. மெயினான அந்த கூட்ட நெரிசல், குழந்தைகள், பெண்களை பாதுகாப்பு, ஸ்டேஷனில் எந்த அசமயம் எல்லாமே நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக
டூட்டி ரொம்ப ஈஸியான டூட்டி தான், அதனால் பயப்படாம அட்டன் பண்ணலாம். ரொம்ப சேஃப்டியான டூட்டி தான். அதனால் இந்த ஆர்டிஓ ட்ரை பண்ணிக்க போனால் கண்டிப்பாக இதை மனசில் வச்சுக்கோங்க. காம்படிஷன் ரொம்ப அதிகம். எஸ்எஸ்சி ஜிடியை விட காம்படிஷன் ரொம்ப அதிகம். தமிழ்நாடு போலீஸை விட காம்படிஷன் ரொம்ப அதிகம் ரயில்வே போலீஸுக்கு. ஸ்டேட்டுக்கு மொத்தமே மேக்ஸிமம் 8000 வேகன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் எப்படியும் 8லேருந்து 10 லட்சம் பேர் அட்டன் பண்ணுவாங்க. அதனால் அதோட பெஸ்ட்டாக இருக்கணும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃபிசிக்கலும் சரி, எக்ஸாமாலும் சரி, ஒரு விஷயத்தில் சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு காம்படிஷன் இருக்குது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஒரே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.